உலகின் மிகவும் திறமையான மருத்துவர் ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1858 டிசம்பர் 19 அன்னைக்கு இங்கிலாந்துடைய வெஸ்ட் மிட்லாண்ட்ஸில் இருக்கிற பெர்மிங்ஹாமுடைய கிங்ஸ் நார்ட்டனில் இருக்கிற மோஸ்லி ரோடில் ஜான் எட்வர்ட்ஸுக்கும் ஃபேனி டிக்சன் ஹால் எட்வர்ட்ஸுக்கும் மகனாக பிறக்கிறார். ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் இவருடைய அப்பா ஒரு ஃபிசிஷியனாக அதாவது மருத்துவராக இருந்திருக்கிறாங்க. மேலும் இவருடைய அப்பா ஒரு ட்ரக்கிஸ்டாகவும் அதாவது மருந்துகளை விற்பனை செய்யக்கூடியவராகவும் இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் பிறந்ததிலிருந்தே இவருடைய அப்பா தன்னை போலவே ஜான் ஹால் எட்வர்ட்ஸையும் மருத்துவம் படிக்க வச்சு மருத்துவராக்கணும்னு விரும்பி வந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1864 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஜான் ஹால் எட்வர்ட்ஸுக்கு 5 வயது இருக்கும்போது, அதாவது ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் டிசம்பரில் பிறந்திருந்தனால 1864 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஜான் ஹால் எட்வர்ட்ஸுக்கு 5 வயது இருந்தது. அப்போ இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக கிங்ஸ் நார்ட்டனில் இருக்கிற மோஸ்லி ரோடுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது ஃபிலாசபி, தத்துவம், லிட்ரேச்சர், இலக்கியம், ஹிஸ்ட்ரி, வரலாறு இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனை ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் படித்து வந்தாங்க. இதே சமயம் ஜான் ஹால் எட்வர்ட்ஸுக்கு ஆர்ட்ஸ்லையும் நிறைய ஆர்வம் இருந்தது. குறிப்பாக இவருக்கு லேண்ட்ஸ்கேப் பெயிண்டிங்ஸில் நிறைய ஆர்வம் இருந்தது. ஸோ இந்த லேண்ட்ஸ்கேப் பெயிண்டிங்ஸில் நிறைய ஆர்வம் இருந்தனால இவர் பெயிண்டிங்கில் கவனம் செலுத்தி நல்ல ஓவியங்கள் வரையக்கூடிய ஒரு பெயிண்டராகவும் இருந்து வந்தாங்க. இந்த நிலையில் 1869 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 10 வயதில் ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அந்த பெர்மிங்ஹாமுடைய கிங்ஸ் நார்ட்டன் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எட்ஜ்பாஸ்டன் அப்படின்ற இடத்துக்கு இவருடைய அப்பா இவரை அனுப்புகிறாங்க. அதாவது பெர்மிங்ஹாமில் இருக்கிற இந்த கிங்ஸ் நார்ட்டனில் இருந்து அதே பெர்மிங்ஹாமில் இருக்கிற எட்ஜ்பாஸ்டனுக்கு இவருடைய அப்பா இவரை அனுப்புகிறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய கிங் எட்வர்ட்ஸ் த 6th கிராமர் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஹை ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அந்த ஒரு ஸ்கூலானது இன்றைய காலகட்டத்தில் கிங் எட்வர்ட் ஸ்கூல் அப்படின்னு மட்டும் அழைக்கப்படுது. ஸோ அங்கு ஜாயின் பண்ணி 1869 ஆண்டிலிருந்து ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது கிரீக், லட்டின் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா தான் ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் மருத்துவத்திலேயே ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது இவர் சிறு வயதில் இவர் பிறந்த உடனே இருந்து ஜான் ஹால் எட்வர்ட்ஸோடைய அப்பா தான் இவரை மருத்துவராக்கணும், மருத்துவம் படிக்க வைக்கணும்லாம் விரும்பினாங்க. ஜான் ஹால் எட்வர்ட்ஸுக்கு ஆரம்பத்தில் பெயிண்டிங்ஸில் ஆர்வம் இருந்தது, அதேமாதிரி கிளாசிக்கல் ஆர்ட்ஸில் ஆர்வம் இருந்தது. ஆனால் போக போக இவருடைய உயர்கல்வியின் போது தான் ஜான் ஹால் எட்வர்ட்ஸுக்கே மருத்துவம் படிக்கணும் அப்படின்ற எண்ணமே ஏற்படுது. இதுக்கிடையில் 1876 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 17 வயதில் ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த கிங் எட்வர்ட்ஸ் த 6th கிராமர் ஸ்கூல்ல இருந்து இவர் முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா அதே கிங் எட்வர்ட்ஸ் த 6th கிராமர் ஸ்கூலில், அதாவது இன்றைய கிங் எட்வர்ட் ஸ்கூலில் இவர் ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 year கோர்ஸ் தான் இது. இது 6th ஃபார்ம் எஜுகேஷன், ஏ கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதை எடுத்து அந்த கிங் எட்வர்ட் த 6th கிராமர் ஸ்கூலில் இவர் ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் படித்து வந்தாங்க. பின்னர் 1877 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 18 வயதில் ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் அந்த ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற அந்த 1 year கோர்ஸை இவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா அந்த பெர்மிங்ஹாம்லேயே இருக்கக்கூடிய அந்த எட்ஜ்பாஸ்டன் இவர் இங்கே எட்ஜ்பாஸ்டனில் தான் இந்த கிங் எட்வர்ட் ஸ்கூலில் இவர் படித்தாங்க. ஸோ அதே எட்ஜ்பாஸ்டன்லேயே குயின்ஸ் காலேஜ் மெடிக்கல் ஸ்கூல், இது யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்மிங்ஹாமுடைய ஒரு மெடிக்கல் ஸ்கூல். இது பொதுவாக யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்மிங்ஹாம் மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்னும் அழைக்கப்படும். ஸோ அங்கே இவருடைய அப்பா இவரை 1877 ஆண்டு மருத்துவம் படிக்க வைக்கிறதுக்காக சேர்த்துறாங்க. ஸோ அங்கே சேர்ந்து ஆரம்பத்தில் ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் சில மருத்துவ கோர்சஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதே காலகட்டத்தில் ரிச்சர்ட் ஹில் நோரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு உடலியல் நிபுணர், அவர் இவருக்கு பேராசிரியராக இருந்தாங்க, உடலியல் பேராசிரியராக. அதாவது ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் இவருடைய மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களாக மெடிக்கல் கரிக்குலமாக இவர்
அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, சர்ஜரி அறுவை சிகிச்சை, அதே மாதிரி கெமிஸ்ட்ரி வேதியியல், அதுக்கப்புறமா கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், பயாலஜி உயிரியல் அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையும் ரொம்ப நல்லா படித்து வந்தாங்க. அதில் இந்த ஃபிசியாலஜி பாடத்தை கற்பிக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி உடலியல் பேராசிரியராக இந்த ரிச்சர்ட் ஹில் நோரிஸ் அப்படின்றவர் இருந்தாங்க. ஸோ அவருக்கு கீழே இவர் வந்து உடலியல் படித்தாங்க. அவர்னால இவர் வந்து ஈர்க்கப்படவும் செஞ்சாங்க. ஏன்னா இந்த ரிச்சர்ட் ஹில் நோரிஸ் அப்படின்றவர் ஒரு உடலியல் நிபுணராக மட்டும் இல்லாமல் ஒரு தலை சிறந்த ஒரு ஆராய்ச்சியாளராகவும் இருந்தாங்க. அவர் மருத்துவத்தில் நிறைய முன்னேற்றங்களை ஏற்படுத்தினாங்க, குறிப்பாக ஃபோட்டோகிராஃப்ஸ் மூலமாக. அதாவது மருத்துவத்தில் ஃபோட்டோகிராஃப்ஸ் அப்படின்றது அந்த காலகட்டத்தில் எக்ஸ்ரேலாம் கிடையாது. ஸோ உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதெல்லாம் ஃபோட்டோகிராஃப்ஸ் மூலமாக தான் அந்த காலகட்டத்தில் மருத்துவ சிகிச்சை கொடுக்கறதுக்கு உண்டான முறைகள் சில நபர்களால் பயன்படுத்தப்பட்டது. அதில் முன்னோடியாக அந்த ரிச்சர்ட் ஹில் நோரிஸ் அப்படின்றவர் இருந்தாங்க. இதனாலேயே அவர் கூட சேர்ந்து ஜான் ஹால் எட்வர்ட்ஸும் நிறைய ஆராய்ச்சியிலலாம் அவர் கூட ஈடுபட தொடங்குறாங்க. இந்த நிலையில் 1882ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 23 வயதில் ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து இவருடைய மருத்துவ கல்வியை அந்த குயின்ஸ் காலேஜ் மெடிக்கல் ஸ்கூல், இன்றைய யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்மிங்ஹாம் மெடிக்கல் ஸ்கூல், அங்கேருந்து இவருடைய மருத்துவ கல்வியை முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அதே யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்மிங்ஹாம் மெடிக்கல் ஸ்கூலில் இவர் ஒரு அசிஸ்டன்ட் டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் ப்ராக்டிக்கல் ஹிஸ்டாலஜியாக ரிச்சர்ட் ஹில் நோரிஸு கீழே இவர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ப்ராக்டிக்கல் ஹிஸ்டாலஜி, ஃபஸ்ட்டு ஹிஸ்டாலஜி அப்படின்றது வந்து திசுக்கள் மைக்ரோஸ்காபிக்கல் ஸ்ட்ரக்சர், அதாவது நம்மளுடைய உடல் திசுக்களினுடைய நுண்ணிய கட்டமைப்பு குறித்து படிக்கிறது ஹிஸ்டாலஜி அப்படின்றது. அதுவே ப்ராக்டிக்கல் ஹிஸ்டாலஜி அப்படின்னா நடைமுறை ஹிஸ்டாலஜி. ஸோ அதில் இவர் ஒரு அசிஸ்டன்ட் டெமான்ஸ்ட்ரேட்டராக இருந்தாங்க. டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்ற பதவி என்னன்னா, ஒரு விஷயத்தை வெறும் எழுத்து வடிவில் மட்டும் கற்பிக்காமல் அதை நடைமுறை வடிவில் ஒரு டயக்ராம் வரைஞ்சோ அல்லது நேரடியாக உடல் உறுப்புகளை ஒரு விலங்கு அல்லது மற்ற சடலங்கள்ல இருந்து பிரித்து காமிச்சு அதை வந்து நேரடியாக கற்பிக்கக்கூடிய பொறுப்பு வந்து டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்ற அந்த ஒரு பொறுப்பு. ஸோ இவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் ப்ராக்டிக்கல் ஹிஸ்டாலஜியாக இந்த 1882 காலகட்டத்தில் அந்த ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்மிங்ஹாம் மெடிக்கல் ஸ்கூல், அதாவது அப்போதைய குயின்ஸ் காலேஜ் மெடிக்கல் ஸ்கூலில் ரிச்சர்ட் ஹில் நோரிஸுக்கு கீழே இவர் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்திலலாம் ரிச்சர்ட் ஹில் நோரிஸ் வந்து தொடர்ச்சியாக ஃபோட்டோகிராஃப்ஸில் நிறைய ஆர்வம் காட்டினாங்க. ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து பெயிண்டிங்ஸ்லாம் நிறைய ஆர்வம் இருந்து வந்தனால அப்படியே இது இயல்பாகவே இவருக்கு ஃபோட்டோகிராஃப்ஸ்லையும் அதிகமான ஆர்வம் ஏற்பட தொடங்குது. குறிப்பாக 1885 காலத்துலலாம் ஜான் ஹால் எட்வர்ட்ஸுக்கு முழுமையாக ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் ஆர்வம் ஏற்படுது. இதே காலகட்டத்தில் ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து ரிப்போர்ட்ஸ் தயாரிக்கிறதுக்கு இவர் வந்து இந்த சமயம் வந்து மருத்துவர் ஆகுறாங்க. இவருடைய மருத்துவ பயிற்சிலாம் பெறாங்க. குறிப்பாக ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து லைசன்ஸ் பெறணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க, ஒரு மருத்துவர் ஆகிறதுக்கு உண்டான லைசன்ஸ். இதுக்காக இவர் வந்து இந்த இங்கிலாந்துடைய வெஸ்ட் மிட்லாண்ட்ஸில் இருக்கிற பெர்மிங்ஹாமில் இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு இவர் போகிறாங்க. அந்த எடன்பராவில் இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பரா, இது வந்து எடன்பராவில் இருக்கிற ஃபிசிசியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ். அதனுடைய லைசன்ஸை பெற்றா இவர் வந்து ஒரு மருத்துவராக இங்கிலாந்தில் கூட பணிபுரிய முடியும். ஸோ அதுக்காக இவர் வந்து ஸ்காட்லாந்து வந்து போகிறாங்க. ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு கரெக்டாக 1885ஆம் ஆண்டு இவருடைய 26-27 வயதில் வந்து இவருடைய லைசன்ஸை பெற்றுறாங்க. லைசன்சேட் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் எடன்பரா, LRCPE அப்படின்ற அந்த ஒரு லைசன்ஸை 1885ஆம் ஆண்டு ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து பெறாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவில் இருந்து மறுபடியும் இங்கிலாந்தில் இருக்கிற வெஸ்ட் மிட்லாண்ட்ஸோடைய பெர்மிங்ஹாமில் இருக்கிற எட்பாஸ்டனுக்கு போய் குயின்ஸ் காலேஜ் மெடிக்கல் ஸ்கூலில் பணிபுரிய தொடங்குறாங்க ரிச்சர்ட் ஹில் நோரிஸுக்கு கீழே. இந்த காலகட்டத்திலெல்லாம் ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து ஃபோட்டோகிராஃப்ஸை மருத்துவ பயிற்சி பண்ணும்போது அதில் ரிப்போர்ட் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த 1885 காலகட்டத்தில் பெர்மிங்ஹாம்லேயே இருக்கக்கூடிய பெர்மிங்ஹாம் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், அது வந்து இன்றைய காலகட்டத்தில் கிடையாது, ஆனால் அது அந்த காலகட்டத்தில் இருந்தது. அந்த பெர்மிங்ஹாம் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபிசிஷியன் மருத்துவராக ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவருடைய மருத்துவ நோயாளிகளினுடைய மருத்துவ அறிக்கையை தயாரிக்கிறதுக்கு ஃபோட்டோகிராஃப்ஸ் புகைப்படங்களை இவர் வந்து பயன்படுத்தி வந்தாங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் இருக்கிறாங்க, அந்த மனிதனுக்கு வந்து கை உடஞ்சிருக்கு அப்படின்னா அந்த கை உடஞ்சிருக்கும் போது அதை வந்து அப்படியே ஃபோட்டோகிராஃப் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதுக்குண்டான சிகிச்சை கொடுத்து சில வாரங்கள் அல்லது சில மாதங்களுக்கு பிறகு வேற ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்து அதுக்கும் இதுக்கும் ஒப்பிட்டு பார்க்குறது. ஸோ இது மாதிரி ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து ஃபோட்டோகிராஃப்ஸை இதுலேயும் பயன்படுத்தினாங்க மெடிக்கலில். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து எலக்ட்ரிசிட்டி
மின்சாரத்தையுமே மருத்துவத்தில் பயன்படுத்துறதுல ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து ஒரு முன்னோடியாக இருந்தாங்க. குறிப்பாக இந்த ட்ரை பிளேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து இந்த ரிச்சர்ட் ஹில் நோரிஸ் அப்படின்ற ஃபிசியாலஜிஸ்ட் தான் கண்டுபிடிச்சாங்க. அது வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் மூலமாக ஒரு சில விஷயங்கள் அதுக்கு வந்து சிகிச்சை கொடுக்கறதுக்காக பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ அதெல்லாம் அவர் பண்ணாங்க. அதேமாதிரி ஃபோட்டோகிராஃப்ஸில் சில முன்னேற்றங்களையும் இந்த ட்ரை பிளேட்ஸ் மூலமாக ரிச்சர்ட் ஹில் நோரிஸ் வந்து ஏற்படுத்தியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கூட ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து பயன்படுத்தினாங்க. அந்த ஃபோட்டோகிராஃப்ஸுக்கும் வந்து எலக்ட்ரிசிட்டி தேவைப்பட்டது. ஸோ இப்படியா இவர் ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டியை மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடியதில் ஒரு முன்னோடியாக பயனியராக இருந்து ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1890களில் இவர் வந்து நிறைய ஃபோட்டோகிராஃபிக்கல் கிளப்பு அதே மாதிரி கேமரா கிளப்லலாம் இணைஞ்சாங்க. குறிப்பாக 1891ஆம் ஆண்டு ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து அந்த ஒரு மிட்லேண்ட் ஃபோட்டோகிராஃபிக் கிளப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதனுடைய ஒரு பிரசிடெண்ட்டாக 1891ஆம் ஆண்டு ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து நியமிக்கப்பட்டு இவர் கௌரவிக்கப்பட்டாங்க. அடுத்த ஆண்டு 1892ஆம் ஆண்டு ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து இவர் எடுத்த ஒரு ஃபோட்டோகிராஃபிக்காக மெடல்ஸை வந்து பெற்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய ப்ரைஸஸையும் வின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா 1893 இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு மிட்லேண்ட் ஃபோட்டோகிராஃபிக் கிளப் அதனுடைய பிரசிடென்ட் அப்படின்ற பதவியிலிருந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து விலகுறாங்க. இதே 1893 பிப்ரவரி 14 அன்னைக்கு இவருடைய 34 வயதில் ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து கான்ஸ்டன்ஸ் மேரி டிபாசி கிளட்டன் பிளேர் சால்ட் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஜான் ஹால் எட்வர்ட்ஸுக்கும் இவருடைய மனைவியான கான்ஸ்டன்ஸ் மேரி டிபாசி கிளட்டன் பிளேர் சால்ட் எட்வர்ட்ஸ் இவங்க 2 பேருக்கும் குழந்தைகள் எதுவும் பிறக்கலை. இருந்தபோதும் கூட வைலட் பிரிம்ரோஸ் பெல் அப்படின்ற ஒரு பெண் குழந்தையை தத்தெடுக்கிறாங்க. தத்தெடுத்து அந்த பெண் குழந்தைக்கு வைலட் பிரிம்ரோஸ் பெல் எட்வர்ட்ஸ் ஹால் எட்வர்ட்ஸ் அப்படின்னு பேர் சுட்டி அந்த பெண் குழந்தைய ஜான் ஹால் எட்வர்ட்ஸும் இவருடைய மனைவியான கான்ஸ்டன்ஸ் மேரி டிபாசி கிளட்டன் பிளேர் சால்ட் எட்வர்ட்ஸ் இவங்க 2 பேரும் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது இவருடைய ஜான் ஹால் எட்வர்ட்ஸோடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. 1895 நவம்பரில் ஜெர்மனியில் வில்ஹெம் ரங்கன் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு மருத்துவர் அவர் மூலமாக எக்ஸ்ரே அது வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணப்படுது. ஸோ முதல் முறை 1895ஆம் ஆண்டு வில்ஹெம் ரங்கனால் தான் எக்ஸ்ரேவானது மருத்துவ பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படுது. எக்ஸ்ரே அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ எலும்பு முறிவு அல்லது எலும்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை வந்து இந்த தோலை தாண்டி நம்மளோட எலும்பில் என்ன இருக்குது அப்படின்ற பார்க்குறதுக்கு பயன்படுத்தக்கூடியது தான் எக்ஸ்ரே. ஸோ அதை வந்து 1895ஆம் ஆண்டு வில்ஹெம் ரங்கன் தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. அது நவம்பர் 8 1895 நவம்பர் 8. இப்போ அந்த கடைசியில் கரெக்டாக 1895ஆம் ஆண்டோட இறுதி காலகட்டத்தில் அவர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த 3 மாதங்களுக்குள்ளேயே 1896 ஜனவரி 11 அப்போது ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து அந்த எக்ஸ்ரேவை இவரே வந்து உருவாக்கி அதை வந்து யுனைடெட் கிங்டமில் முதல் நபராக அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக 1896 ஜனவரி 11 அன்னைக்கு இவருடைய சகா இன்னொரு மருத்துவர் அவருடைய கையில் வந்து ஒரு ஸ்டெர்லைஸ்டு நீடில் ஒரு ஊசி வந்து குத்திடுது. ஸோ அது எவ்வளோ ஆழத்துக்கு போயிருக்கு, அதனுடைய தன்மை என்ன, அதை வந்து கண்டறியறதுக்காக இந்த 1896 ஜனவரி 11 அன்னைக்கு ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து அந்த எக்ஸ்ரேவை பெர்மிங்ஹாம் ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் பயன்படுத்தி சாதனை பண்ணாங்க. ஸோ ஜெர்மனியில் கண்டுபிடிக்கப்பட்ட யுனைடெட் கிங்டம்ல அதை முதல் முறை 1896 ஜனவரி 11 பயன்படுத்தின நபர் வந்து ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் தான். ஸோ அந்த பெருமையை இவர் வந்து பெற்றாங்க. ஸோ அது கண்டுபிடிக்கப்பட்டு 3 மாதங்களுக்குள்ளேயே இந்த ஒரு விஷயத்தை ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதே 1896 பிப்ரவரி 12 to 14 இந்த காலகட்டத்துக்குள்ள ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து சர்ஜரி பண்ணுறதுக்காக எக்ஸ்ரேவை பயன்படுத்தினாங்க. அதாவது ஒரு நோயாளிக்கு எக்ஸ்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நோயாளியை அந்த எக்ஸ்ரே படம் மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை சரியாக வந்து என்ன நோய் இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது உடலில் எலும்பில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணாங்க. அது 1896 பிப்ரவரி மாதம் குறிப்பாக 14ஆம் தேதிக்குள்ளே. ஸோ இதுவும் வந்து ஒரு சர்ஜரி டைரக்ஷனுக்காக எக்ஸ்ரே பயன்படுத்தின முதல் நபரும் ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் தான்.
தான். அது மட்டும் இல்லாமல் அதே 1896ஆம் ஆண்டு ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து ஒரு நோயாளியினுடைய ஸ்பைனில் வந்து இவர் வந்து எக்ஸ்ரே பண்ணாங்க. ஒரு ஹியூமன் ஸ்பைன், மனிதனுடைய முதுகெலும்பை இவர் வந்து எக்ஸ்ரே பண்ணாங்க. ஸோ உலகத்திலேயே முதுகெலும்பை எக்ஸ்ரே வடிவில் வந்து எக்ஸ்ரே பயன்படுத்தி எக்ஸ்ரே அந்த ரேடியோகிராஃபாக எடுத்த முதல் நபரும் ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் தான். ஸோ இந்த சாதனைகள் எல்லாம் ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து படைக்கிறாங்க. ஸோ இவளுக்கு ஏற்கனவே ஃபோட்டோகிராஃப்ஸில் ஆர்வம் இருந்தது. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டியை மெடிசனில் பயன்படுத்துறதுல ஆர்வம் இருந்தது. ஸோ இதெல்லாம் இவருக்கு இருந்த ஆர்வம் தான் எக்ஸ்ரே அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை நேரடியாக மருத்துவத்தில் பயன்படுத்துறதுல அவ்வளோ முனைப்பு காட்டி ரொம்ப வேகமாக ஒரு முன்னோடியாக இருந்து ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் இதை பண்ணாங்க. இதுக்கப்புறம் எக்ஸ்ரே, அந்த கண்டுபிடிக்கப்பட்ட எக்ஸ்ரே எக்யூப்மெண்ட் அதுலேயே சில பிரச்சனைகள்லாம் இருந்தது. என்னதான் அது வந்து சரியாக எக்ஸ்ரே எடுத்தாலும் அந்த எக்ஸ்ரேவை பயன்படுத்துறது சில பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. அந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்காக சில விஷயங்களை இவர் வந்து ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து அந்த எக்ஸ்ரே எக்யூப்மெண்ட்ஸ்ல ஆட் பண்ணாங்க. அதில் குறிப்பாக இவர் வந்து ஒரு ஸ்டீல்னால ஆன ஒரு எக்னால ஆன ஒரு முக்கியமான ஒரு எப்ரான்ஸ் ஒன்றை வந்து இவர் வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து இன்னொரு லீட், ஒரு இஎம் அப்படின்ற அந்த லீட் அப்ரான்ஸ், இன்னொரு எப்ரான்ஸை லீட்னால் ஆனதை இவர் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இப்படி எக்ஸ்ரே எக்யூப்மெண்ட்டில் சில முன்னேற்றங்களையும் ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து ஏற்படுத்தி வந்தாங்க. இந்த நிலையில் தான் இந்த 1896 காலகட்டத்திலலாம் ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து சில புகழை பெற்றாங்க. குறிப்பாக இதுக்கு ஓராண்டுக்கு முன்னாடியே ராயல் ஃபோட்டோகிராஃபிக்கல் சொசைட்டி RPS அதனுடைய ஒரு ஹானரி மெம்பராகவும் ஹானரி ஃபெல்லோவாகவும் ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. அதை நான் சொல்ல தவிர 1895 அது. ஸோ 1895 ஆனரி மெம்பர் ஆஃப் தி ராயல் ஃபோட்டோகிராஃபிக்கல் சொசைட்டி. ஸோ அந்த ஒரு கௌரவத்தை பெற்றாங்க. அதுக்கப்புறம் 1896 எக்ஸ்ரே பயன்படுத்தின அந்த விஷயத்தை பண்ணாங்க. இதுக்கப்புறம் நிறைய முன்னேற்றங்களையும் ஸ்டீல் அண்டு லீட் அப்ரான்ஸ் எல்லாம் இவர் வந்து கண்டுபிடிச்சாங்க. இதுக்கப்புறம் ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து சில முக்கியமான பணிகளில் பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டாங்க. குறிப்பாக 1899ஆம் ஆண்டு பெர்மிங்ஹாம் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஒரு சர்ஜன் ரேடியோகிராஃபராக இவர் வந்து நியமிக்கப்பட்டு ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து அந்த ஒரு பொறுப்பில் நியமிக்கப்பட்டாங்க. ஃபஸ்ட்டு சர்ஜன் ரேடியோகிராஃபர் அந்த ஒரு பெர்மிங்ஹாம் ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் 1899ஆம் ஆண்டு ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் தான் சொந்த ஒரு கௌரவத்தை இவர் வந்து பெற்றாங்க. இதுக்கப்புறம் 1900ஆம் ஆண்டு இவர் வந்து ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் ஜாயின் பண்ணுறாங்க. ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்றது ஒரு இராணுவ மருத்துவ படைப்பிரிவு. இது வந்து இராணுவத்தில் பணியாற்றக்கூடிய இராணுவ வீரர்கள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய காயங்களுக்கும் மருத்துவ சேவை கொடுக்கறதுக்காக இருக்கக்கூடியது தான் இந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்றது. ஸோ அதில் இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. 1900 பிப்ரவரியில் ஜாயின் பண்ண உடனடியாக அந்த காலகட்டத்தில் செகண்ட் போர் வார் வந்து நடந்து வந்தது. ஸோ அந்த செகண்ட் போர் வார் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்தது. அந்த வாரின் போது பிரிட்டிஷ் தரப்பிலிருந்து ஆர்மி, நேவிலாம் அனுப்பப்பட்டாங்க. அப்போ இந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பும் அனுப்பப்பட்டாங்க. ஸோ அப்போ இந்த 1900 பிப்ரவரியில் ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அனுப்பப்பட்டாங்க. ஃபர்ஸ்ட் இவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுடைய நார்த் கேப் அங்கே இருக்கக்கூடிய இந்த டீல்ஃபான்டைன் அப்படின்ற இடத்துக்கு இவர் போனாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய இம்பீரியல் யோமென்ட்ரி ஹாஸ்பிட்டல் அங்கே இவர் ஒரு சர்ஜன் ரேடியோகிராஃபராக, ஒரு ரேடியாலஜிஸ்டாகவும் எக்ஸ்ரே பண்ணுறதுலலாம் ஒர்க் பண்ணாங்க. ஸோ இராணுவ வீரர்களுக்கு எலும்பு முறிவு ஏற்படும் போது, அவங்க வந்து புல்லட்னால பாதிக்கப்படும் போது, தோட்டாக்கள் வந்து அவங்களோட எலும்பை துளைக்கும் போது அந்த தோட்டாவை சரியாக அறுவை சிகிச்சை பண்ணி எடுக்கணும்னா அது முதல்ல எந்த இடத்துல போய் படைஞ்சிருக்கு அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ்ரே எடுக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து எக்ஸ்ரேவை பயன்படுத்தினாங்க. குறிப்பாக எக்ஸ்ரேவில் இவர் வந்து சில முன்னேற்றங்கள், அதில் பர்டிகுலராக எக்ஸ்ரேவை வந்து போர்ட்டபுளாக இவர் மாற்றினாங்க. வெறும் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் மட்டும் எக்ஸ்ரே வச்சு பயன்படுத்துகிற மாதிரி இல்லாமல் போர்க்காலத்துக்கு நேரடியாக கொண்டு போகிற மாதிரி ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து எக்ஸ்ரே கருவிகளை வடிவமைச்சிருந்தாங்க. ஸோ இது மாதிரி கூட ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. இதுக்கப்புறம் 1901ஆம் ஆண்டு செகண்ட் போர் வார்லேருந்து இவர் வெளியே வராங்க. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் அதே சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய பிரிட்டோரியா அங்கே இவர் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற பிரிட்டோரியாவிலேருந்து மறுபடியும் இவர் வந்து இங்கிலாந்தில் இருக்கிற வெஸ்ட் மிட்லாண்ட்ஸோடைய பெர்மிங்ஹாமில் இருக்கிற எஜ்பாஸ்டனுக்கே போய் அந்த பெர்மிங்ஹாம் ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் மறுபடியும் வந்து சர்ஜன் ரேடியோகிராஃபராக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயம் வந்து இவர் வந்து புல்லட்ஸ் அண்ட் பில்லட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு இதை ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து எழுதுறாங்க. இந்த நிலையில் 1903ஆம் ஆண்டு ஆர்கைவ்ஸ் ஆஃப் ரங்கன் ரே அப்படின்னு சொல்லி ஒரு ஜேர்னல், ரங்கன் ரே அப்படின்னா எக்ஸ்ரே, அதுக்கு பதிலாக ரங்கன் ரே அப்படின்னு பேர். ரங்கன் ஏன்னா வில்ஹம் ரங்கன், அவர் தான் வந்து
எக்ஸ்ரேவை கண்டுபிடிச்சனால அவருடைய பேரில் அது வந்து ரங்கன் ரே அப்படின்னு இருக்குது. ஸோ அது வந்து ஆர்கைவ்ஸ் ஆஃப் ரங்கன் ரே அப்படின்னு ஒரு ஜேர்னல், அதனுடைய ஃபஸ்ட்டு எடிட்டராக 1903 ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ இவர் ஒரு எடிட்டராக 1903 அந்த ஆர்கைவ்ஸ் ஆஃப் ரங்கன் ரேல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே இவர் வந்து புல்லட்ஸ் அண்டு பில்லட்ஸ் அப்படின்ற ரிசர்ச் ஒர்க்கை எழுதி ஒரு ஆர்டிக்கலாக பப்ளிஷ் பண்ணாங்க. இதில் இவர் வந்து செகண்ட் போர் வாரில் இவர் கிடைச்ச அனுபவங்களை இதில் வந்து பகிர்ந்திருந்தாங்க. இந்த நிலையில் 1904 ஆண்டிலிருந்து ஜான் ஹால் எட்வர்ட்ஸுக்கு கையில் சில பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்குது. குறிப்பாக அது இந்த ரேடியேஷன்னால தான் அப்படின்றத வந்து ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து உணர ஆரம்பிக்கிறாங்க. அதாவது எக்ஸ்ரே பயன்படுத்தும் போது அதுக்கு வந்து கதிரியக்கம், அந்த ரேடியேஷன் வந்து பயன்படுத்தப்படும். அதேமாதிரி ரேடியேஷனுடைய சோர்ஸாக ரேடியம் வந்து அப்போ பயன்படுத்தப்பட்டது. ஸோ அதெல்லாம் பயன்படுத்தும் போது இதன் மூலமாக அந்த கதிர்வீச்சின் தாக்கத்தினால உடலில் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து உணர்றாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து செக் பண்ணும்போது தான் எக்ஸ்ரே டெர்மடைட்டஸ் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் அழைக்கப்பட்ட ஒரு வகையான கேன்சர் அது வந்து இவருடைய கையில் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து உணர்ந்தாங்க. அதை ட்ரீட்மெண்ட் பண்ணவும் 1904 ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து எச்சரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி எக்ஸ்ரே பயன்படுத்தும் போது அதில் வந்து சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவை, சில பாதுகாப்புகளும் தேவை. அப்படி இல்லை அப்படின்னா நிறைய பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து பரிந்துரைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பப்ளிஷாக அட்ரஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த எக்ஸ்ரேவானது பொதுமக்களை, குறிப்பாக நோயாளிகளுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலை. ஏன்னா நோயாளிகளுக்கு வந்து ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு காலில் அடிபட்டிருக்கு, எக்ஸ்ரே எடுக்கிறாங்கன்னா ஒரு தடவை தான் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த காலுக்கு கட்டு போடுறாங்க, ஒரு சில மாதங்களுக்கு பிறகு அது சரியாயிடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு அதிகபட்சம் 2வது முறை அந்த எக்ஸ்ரே வந்து எடுப்பாங்க. ஸோ இது மாதிரி இருக்கும். ஆனால் மருத்துவர்கள் எக்ஸ்ரே பக்கத்திலே இருந்து ஒவ்வொரு நோயாளிக்கும் வந்து எக்ஸ்ரே எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் எக்ஸ்ரேவினுடைய அந்த ரேடியேஷன் தாக்கமானது இருக்கும். ஸோ இதனால தான் ஜான் ஹால் எட்வர்ட்ஸுக்கு வந்து 8 ஆண்டுகள் 1896 பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. 1904 இந்த பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. ஸோ இதை வந்து தெரிவிக்கிறாங்க. அடுத்து 1905 ஆர்கைவ்ஸ் ஆஃப் ரங்கன் ரே அந்த ஜேர்னலுடைய எடிட்டர் அப்படின்ற பதவியிலிருந்து ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து விலகுறாங்க. விலகுனதுக்கு அப்புறம் 1906 பிரிட்டிஷ் எலக்ட்ரோ தெரபியூட்டிக் சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஒரு சொசைட்டியானது நிறுவப்பட்டது. அது இன்றைக்கு வந்து ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசனுடைய ரேடியோலாஜிக்கல் செக்ஷனாக வந்து இருக்கு. அதனுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடெண்டாக 1906 ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் தான் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ இவர் வந்து பெரிய அளவில் கௌரவிக்கப்பட்டாங்க. ஸோ அந்த பிரிட்டிஷ் எலக்ட்ரோ தெரபியூட்டிக் சொசைட்டியோடைய ஃபஸ்ட்டு பிரசிடெண்டாக 1906 ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் தான் நியமிக்கப்பட்டாங்க. இந்த நிலையில் தான் துரதிர்ஷ்டவசமாக ஜான் ஹால் எட்வர்ட்ஸினுடைய உடல்நிலை வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. குறிப்பாக அவருடைய கைகளில் அந்த எக்ஸ்ரே டெர்மடைட்டஸ் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் அழைக்கப்பட்ட கேன்சர் அது வந்து தீவிரத்தன்மையை எட்டுது. இதன் காரணமாகவே அந்த கையை வந்து அகற்றணும், இல்லைனா உடல் முழுக்க அது பரவி உயிரிழப்பை ஏற்படுத்திடும் அப்படின்ற நிலை ஏற்படுது. அதுக்காக 1908 ஜான் ஹால் எட்வர்ட்ஸினுடைய இடது கையானது வெட்டி எடுக்கப்படுது. அந்த எடுக்கப்பட்ட கையை ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து இவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்மிங்ஹாம் மெடிக்கல் ஸ்கூல் அதனுடைய மியூசியத்துக்கு இவர் வந்து டொனேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரேடியேஷனுடைய எஃபெக்ட்ஸ்னால என்னெல்லாம் பாதிப்புகளை மனிதர்கள் அடைவாங்க அப்படின்றத படிக்கிறதுக்காக அந்த ஒரு ஸ்பெசிமெண்ட்டாக இவர் வந்து இவருடைய கையை வந்து டொனேட் பண்ணாங்க. அடுத்து அதே 1908 ஜான் ஹால் எட்வர்ட்ஸோடைய வலது கை, அந்த வலது கையில் வந்து இந்த 4 விரல்கள், இந்த கட்டவரலை தவிர 4 விரல்கள்லையும் அந்த கேன்சர் இருந்து ஸோ அந்த 4 விரல்களையும் வெட்டி எடுக்க வேண்டிய நிலையும் ஏற்படுது. ஸோ இவருக்கு ஏற்கனவே இடது கை வெட்டப்பட்டது, வலது கையில் 4 விரல்கள் வெட்டப்பட்டு ஒரே ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபிங்கர் மட்டும், ஒரு செயற்கை விரல் மட்டும் ஜான் ஹால் எட்வர்ட்ஸுக்கு 1908 பொருத்தப்பட்டது. ஸோ இதுக்கப்புறம் ஜான் ஹால் எட்வர்ட்ஸோடைய வாழ்க்கை அது வந்து ரொம்ப மோசமாக போக ஆரம்பிக்குது. இவர் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த 1908 காலகட்டத்துக்கு பிறகு நிறைய சிரமங்களை அனுபவித்து வந்தாங்க. இந்த சமயம் தான் சிவிலியன் சர்வீஸ் அதுக்காக இவருக்கு வந்து பென்ஷன் வந்து கவர்மெண்ட் தரப்பிலிருந்து 1908 120 பவுண்ட்ஸ் 120 பவுண்ட்ஸ் வந்து வழங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து அவருடைய கையையும் விரல்களையும் வந்து இழந்திருந்தது. ஜான் ஹால் எட்வர்ட்ஸோடைய
பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட பெரிய ஒரு பாதிப்பாக இருந்தது. ஆனால் இதெல்லாம் கடந்து பொது வாழ்க்கையில் பல கௌரவங்களை இவர் பெற்றாங்க. 1910க்கு பிறகு குறிப்பாக பெற்றாங்க. அதில் 1911ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதுக்கு 4 நபர்கள் ப்ரப்போசர்ஸாக இருந்து காரணமாக இருந்தாங்க. ஒருத்தர் எட்மண்ட் காலியர் அப்படின்றவர், இன்னொருத்தர் இவருடைய பேராசிரியராக இருந்த ரிச்சர்ட் ஹில் நோரிஸ் அப்படின்றவர், இன்னொருத்தர் ஜான் ரைலி ராட்க்ளிஃப் அப்படின்றவர், இன்னொருத்தர் டாசன் டேனர் அப்படின்றவர். ஸோ இந்த 4 நபர்கள் ப்ரப்போசர்ஸாக இருந்து காரணமாக இருந்தாங்க. ஸோ 1911ஆம் ஆண்டு ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா FRSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை இவர் பெற்றாங்க. இதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஜெர்மன் எக்ஸ்ரே சொசைட்டி அதனுடைய ஒரு ஹானரி மெம்பராக 1913ஆம் ஆண்டு ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அடுத்த ஆண்டு 1914ஆம் ஆண்டு முதல் உலகப்போர் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரானது தொடங்கிறது. முதல் உலகப்போர் தொடங்கிய உடனடியாக ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் ஒரு சீனியர் மெடிக்கல் ஆஃபீஸராக மறுபடியும் பெர்மிங்ஹாமில் நியமிக்கப்படுறாங்க. குறிப்பாக அவர் பெர்மிங்ஹாமில் இருக்கிறனால அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களினுடைய தகுதியை பரிசோதித்து அவங்கள போருக்கு அனுப்பணும். ஸோ ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும். அதில் ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து இவர் ஃபர்ஸ்ட் சதர்ன் ஹாஸ்பிட்டலில் ஒரு மேஜராகவும் பதவி உயர்வு பெற்றாங்க 1915 காலகட்டத்தில். இதே 1915ஆம் ஆண்டு ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் சில சொசைட்டிஸோடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக நியமிக்கப்படவும் செஞ்சாங்க. அதில் குறிப்பாக ஒரு வகையான இந்த பிரிட்டிஷ் எலக்ட்ரோ தெரப்பியூட்டிக் சொசைட்டி அதனுடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக கூட 1915ஆம் ஆண்டு ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் தொடர்ச்சியாக இவருடைய பணியை செஞ்சு வந்தாங்க. போரில் இவர் சில மாதங்கள் அடுத்து பணிபுரிஞ்சாங்க. இதுக்கப்புறமா 1918ஆம் ஆண்டு இந்த முதல் உலகப் போரானது முடிவடையுது. இதைத் தொடர்ந்து ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் பொதுவாக அந்த பெர்மிங்ஹாம் ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் அந்த ஒரு சர்ஜன் ரேடியோகிராஃபராக மட்டும் தொடர்ச்சியாக இவர் ஒர்க் பண்ணாங்க 1919 காலகட்டத்தில். இதுக்கப்புறம் 1920ஆம் ஆண்டு பெர்மிங்ஹாமுடைய சிட்டி கவுன்சிலுடைய எலெக்ஷனில் இவர் ஒரு யூனியனிஸ்டாக ஜாயின் பண்ணாங்க. அது குறிப்பாக இவர் ரட்டன் பார்க் வார்டு அதில் இவர் நின்னாங்க. ஒரு கவுன்சிலராகவும் 1920ஆம் ஆண்டு ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வெற்றி பெறவும் செஞ்சாங்க. இதுக்கப்புறமா 1921ஆம் ஆண்டு வில்லியம் அயன்சைட் ப்ரூஸ் அப்படின்னு இன்னொரு மருத்துவர் அவர் கிட்டத்தட்ட அவருடைய 44-45 வயதிலேயே 1921 மார்ச் 21 அன்னைக்கு இறந்து போனாங்க. இந்த எக்ஸ்ரேவினுடைய தாக்கத்தின் காரணமாக தான். ஸோ அவரும் ஒரு மருத்துவர். இந்த வில்லியம் அயன்சைட் ப்ரூஸோடைய வாழ்க்கை வரலாறையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அவர் இறந்து போன பிறகு தான் ரொம்ப சீரியஸாக பிரிட்டிஷ் எக்ஸ்ரே அண்டு ரேடியம் ப்ரொடெக்ஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கப்பட்டது. ஸோ பிரிட்டிஷ் எக்ஸ்ரே அண்டு ரேடியம் ப்ரொடெக்ஷன் கமிட்டி அப்படின்னு. இது எதுக்கு அப்படின்னா இந்த ரேடியம் அதனாலெல்லாம் மருத்துவர்கள் அடையக்கூடிய தாக்கத்தை தவிர்க்கிறதுக்காக அவங்களுடைய பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்காக இந்த ஒரு கமிட்டியானது 1921ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஸோ ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் 1904லேயே இதை பற்றிலாம் வெளிப்படுத்தினாங்க. ஆனால் அப்போ பெருசாக கண்டுகொள்ளலை. அதுக்கப்புறம் 1921 17 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மருத்துவரினுடைய உயிரிழப்புக்கு பிறகு தான் இது கொண்டு வரப்படுது. அதுக்கப்புறம் தான் எக்ஸ்ரேவினுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட ஆரம்பிக்குது. இந்த நிலையில் 1922ஆம் ஆண்டு ஜான் ஹால் எட்வர்ட்ஸுக்கு இந்த கர்னகி ஹீரோ ட்ரஸ்ட் அவங்க தரப்பிலிருந்து ஒரு மெடலை வழங்கி இவரை கௌரவப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஒவ்வொரு வருடமும் 100 பவுண்ட்ஸ் வழங்கி இவரை கௌரவப்படுத்தினாங்க. இதுக்கப்புறமா ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் அதே 1922ஆம் ஆண்டு அந்த பெர்மிங்ஹாமில் இருக்கக்கூடிய சிட்டி கவுன்சிலில் மறுபடியும் 2வது முறையும் கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இந்த நிலையில தான் 1923ஆம் ஆண்டு ஜான் ஹால் எட்வர்ட்ஸோடைய மனைவியான கான்ஸ்டன்ஸ் மரி டிபாசி கிளட்டன் பிளேர் சால்ட் எட்வர்ட்ஸ் அவங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய 57 வயதிலே இறந்து போயிடுறாங்க. ஏன்னா ஜான் ஹால் எட்வர்ட்ஸோடைய மனைவி 1866ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. ஜான் ஹால் எட்வர்ட்ஸை விட கிட்டத்தட்ட 7-8 வயசு கம்மி. ஸோ அவங்க 1923ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட அவங்களுடைய 57 வயதில் இறந்து போகிறாங்க. இது ஜான் ஹால் எட்வர்ட்ஸோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இவருக்கு மனதளவில் ஏற்பட்ட இன்னொரு துயரமாக இருந்தது. இதுக்கப்புறம் ஜான் ஹால் எட்வர்ட்ஸ்
அதிலிருந்தும் மீண்டு வராங்க. அப்போ இவர் வந்து நிறைய பொறுப்புகளை வந்து அடைஞ்சாங்க. குறிப்பாக இவர் வந்து பப்ளிக் ஹெல்த் கமிட்டி அதில் ஒரு மெம்பராக வந்து நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா மியூசியம் அண்டு ஆர்ட் கேலரிஸ் கமிட்டி அதுலேயும் மெம்பராக நியமிக்கப்பட்டாங்க. ஏன்னா அதிலெல்லாம் ஜான் ஹால் எட்வர்ட்ஸுக்கு வந்து ஆர்வம் இருந்தது. அதாவது இவருக்கு வந்து கட்ட விரல் மட்டும் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபிங்கர் இருக்குது. இதை மட்டும் பயன்படுத்தி இவர் வந்து இவருடைய பெயிண்டிங்கில் இருந்த ஆர்வத்தை அதில் வந்து காமிச்சாங்க. எப்படின்னா இந்த 2 விரலை மட்டும் பயன்படுத்தி இவர் வந்து லேண்ட்ஸ்கேப் பெயிண்டிங்கில் ப்ராக்டிஸ்லாம் பண்ணி மறுபடியும் தொடர்ந்து வரையெல்லாம் செஞ்சாங்க. அதனால் இவர் வந்து இந்த மாதிரி மியூசியம் அண்டு ஆர்ட் கேலரிஸ் அதனுடைய ஒரு மெம்பராக நியமிக்கப்பட்டாங்க. இது மாதிரி பல பொறுப்புகளில் ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து தொடர்ச்சியாக நியமிக்கப்பட செஞ்சாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் அதனுடைய ஒரு ஆர்டினரி லைஃப் கவுன்சில் மெம்பராக இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அது 1926 ஏப்ரலில். இதே காலகட்டத்தில் ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு புக்கையும் வந்து எழுதினாங்க. அது வந்து கேன்சர் இட்ஸ் கண்ட்ரோல் அண்டு ப்ரிவென்ஷன் அப்படின்ற டைட்டிலில் அந்த புத்தகத்தை 1926ஆம் ஆண்டு ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறமா இவருக்கு ஏற்பட்ட அந்த எக்ஸ்ரே டெர்மடைட்டிஸ் அப்படின்ற அந்த ஒரு கேன்சர் காரணமாகவும் அதே மாதிரி இவருக்கு கிரானிக் நெஃப்ரைட்டிஸும் இருந்தது. ஸோ இந்த 2 நோயின் காரணமாக 1926 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இவருடைய 67 வயதில் ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1926 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இவருடைய 67 வயதில் ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து இறந்து போகிறாங்க. இவர் இறந்து போனதுக்கு அப்புறமா தான் ஜான் ஹால் எட்வர்ட்ஸோடைய வளர்ப்பு மகளான அந்த தத்தெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட அந்த வைலட் பிரிம்ரோஸ் பெல் ஹால் எட்வர்ட்ஸ் அவங்க வந்து இறந்து போனாங்க. இதெல்லாம் ஜான் ஹால் எட்வர்ட்ஸோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கை. இன்னொரு பக்கம் ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து மருத்துவத்திற்கு ஆற்றின பங்களிப்புக்காக, இவர் செய்த தியாகத்திற்காக இவர் பெரும் அளவில் கௌரவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் மாதிரியே வில்லியம் ஐன்சைட் ப்ரூஸ் மாதிரியான மருத்துவர்கள், பெட்ஸி ரென்சா போன்ற மருத்துவர்கள் அவங்கெல்லாம் இந்த எக்ஸ்ரே தாக்கத்தினாலே இறந்தாங்க. ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் மாதிரி நிறைய உடல் உறுப்புகளையும் இழந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான நபர்கள் கிட்டத்தட்ட 169 பேரை உலகம் முழுவதில் இருந்தும் குறிப்பாக 15 நாடுகளில் இருந்து செலக்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி இறந்தவங்க, பாதிக்கப்பட்டவங்க. அந்த 169 பேரினுடைய நினைவா 1936 ஏப்ரல் 4 அன்னைக்கு ஜெர்மனியில் இருக்கிற ஹாம்பர்க் அப்படின்ற இடம், அங்கே வந்து ஒரு மான்யூமெண்ட் நினைவு சின்னமானது எழுப்பப்பட்டது. அது வந்து இன்றைய காலகட்டத்தில் மான்யூமெண்ட் டு தி எக்ஸ்ரே அண்டு ரேடியம் மர்டரர்ஸ் ஆஃப் ஆல் நேஷன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. அது வந்து ஹாம்பர்கில், ஜெர்மனியில் இருக்கிற ஹாம்பர்கில் 1936 ஏப்ரல் 4 நிறுவப்பட்டது. ஸோ அந்த நினைவு சின்னம் மூலமாக ஜான் ஹால் எட்வர்ட்ஸும் வந்து கௌரவிக்கப்பட்டாங்க. 169 தியாகிகளினுடைய பேர் அதில் இருக்குது. ஏன் தியாகிகள்னால் எக்ஸ்ரேனால் இவ்வளோ பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் போன்ற மருத்துவர்கள் வந்து நோயாளிகளுக்காக எக்ஸ்ரே பயன்படுத்துறதுல தொடர்ச்சியாக வந்து ஒர்க் பண்ணாங்க. இதனாலேயே இவங்களோட உடல் உறுப்புகளை பலர் இழந்தாங்க, பலர் அவங்களுடைய உயிரே இழந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து தியாகிகள் அப்படின்னு அந்த 169 பேருடைய பட்டியல் தயாரிக்கப்பட்டு ஆல்பபெட் அடிப்படையில், அதாவது A to Z வரைக்கும் வரிசையாக பேர் வந்து அந்த 169 பேருடைய பேர் வந்து நியமிக்கப்பட்டு அந்த மான்யூமெண்ட் டு தி எக்ஸ்ரே அண்டு ரேடியம் மர்டரர்ஸ் ஆஃப் ஆல் நேஷன்ஸ் அந்த ஒரு நினைவு சின்னத்தில் பொருத்தப்பட்டது. ஸோ அது 1936. அதே மாதிரி பெர்மிங்ஹாமில் ஜான் ஹால் எட்வர்ட்ஸை கௌரவிக்கும் விதமாக அந்த பெர்மிங்ஹாமில் ஒரு ப்ளூ ஒயிட் பிளாக் ஒன்று, அதாவது நீல வெள்ளை தகடு ஒன்று எழுப்பப்பட்டது. அது ஜான் ஹால் எட்வர்ட்ஸை கௌரவிக்கும் விதமாக. ஸோ இது மாதிரி ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் வந்து இறந்த பிறகு இவ்வளோ கௌரவங்களை பெற்ற காரணம் இவர் மருத்துவத்தில் ஆற்றின பங்களிப்பு மட்டும் இல்லாமல் மருத்துவத்திற்காக, மக்களுக்காக இவர் செஞ்ச சேவையும் இவர் செஞ்ச தியாகமும் தான். ஸோ இப்பேற்பட்ட ஜான் ஹால் எட்வர்ட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.